26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம், இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். துலாம் ராசி பெண்களுக்கு பொதுவா இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது? துளாராசி பெண்களுக்கு சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். வருமானத்துடைய தொழில் சார்ந்த விஷயம், வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். துலாம் ராசி பெண்கள் ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு வேலை மாற்றம் பண்ணலாமா? ஸோ அந்த வேலை மாற்றம் செய்யலாம், ஆனால் அதற்கு முன்னாடி தெளிவான டிசிஷன் எடுக்கணும். துலாம் ராசிக்காரர்கள் பிஸ்னஸ் இந்த தடவை அவங்க அவ்வளோ முன்னிறுத்த வேண்டாம் அப்படிங்கிறது இருக்கலாம். ஏன்னா பிஸ்னஸ்க்கு அவங்க போடுற இன்வெஸ்ட்மெண்ட்குள்ள வேஸ்ட்டாக போகும். பிஸ்னஸ் க்ரோத் தாண்டி அவங்களுடைய பிஸ்னஸ் சீரான நிலையில் போகும் அப்படின்னு சொல்லலாம். ப்ராஃபிட் லாஸ் இது பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான அவங்களுடைய பிஸ்னஸ் சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும். பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக கடன் வாங்குவாங்க. அதை வாங்கினீங்கன்னா அதுக்கு மட்டும் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. ஏன்னா கடன் வாங்கி கையில் வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு அது விரைய செலவாக மாறிவிடும். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில தமிழ் புத்தாண்டு கூடிய விரைவில் வரப்போகுது. இந்த தமிழ் புத்தாண்டுல ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களும் உண்டு. முக்கியமா பெண்கள் அப்படிங்கிற பட்சத்துல நிறைய பேருக்கு நிறைய விதமான கேள்விகள் இருக்கும். அவங்களுக்கான வீடியோவா கண்டிப்பா இது இருக்கும். வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில இன்னைக்கு அந்த பலன்களை சொல்றதுக்காக ஜெயந்தி ரவி மேமும், மாடர்ன் அஸ்ட்ராலஜில டாரட் கார்டு மூலமா இந்த தமிழ் புத்தாண்டுல பெண்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வரப்போகுது அப்படிங்கறத சாரா மேமுமே இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சு சொல்ல போறாங்க. வணக்கம் மேம். வணக்கம். துலாம் ராசி பெண்களுக்கு பொதுவா இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது? துளாராசி பெண்களுக்கு சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். வருமானத்துடைய தொழில் சார்ந்த விஷயம், வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா வர வருமானத்தை வரையம் பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள். குழந்தைங்க மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வேறு இடத்துக்கு சேஞ்சஸ் பண்ணுறது, படிப்பு சார்ந்த விஷயமோ அந்த மாதிரி விஷயங்கள், குழந்தைங்க பற்றிய ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே சமயம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சோம்பேறித்தனத்தில் முக்கிய பங்கு. சோம்பேறித்தனம், நிறைய விஷயங்கள், பழைய விஷயங்களை யோசித்து அவங்க ஒவ்வொரு செயல் பண்ணுவதனால் எல்லாமே கொஞ்சம் விரயமாகிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். துலாம் ராசி பெண்கள் ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு வேலை மாற்றம் பண்ணலாமா? ஸோ அந்த வேலை மாற்றம் செய்யலாம், ஆனால் அதற்கு முன்னாடி தெளிவான டிசிஷன் எடுக்கணும். என்னன்னா வேலை மாற்றம் செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏன் நம்ம இதே வேலையில் இருக்கக்கூடாது அப்படியான ஒரு மைண்ட் செட் இருக்கும். இல்லை அதே வேலையில் இருந்துக்கிட்டே மாறலாமான்ற மாதிரியே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிற வேலையை ஸ்பாயில் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போது வேலை மாற்றம் செஞ்சாலும் சரி செய்யலனாலும் சரி மைண்டை கிளாரிட்டியாக வச்சுக்கணும். ஒன்ஸ் ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்கன்னா அதை கரெக்டாக அதே ஃபாலோ அப் பண்ணிக்கணும். டபுள் மைண்ட் செட்டில் இருந்தாங்கன்னா அவங்க வேலை மாற்றம் செஞ்சாலும் தெர் இஸ் நோ யூஸ். அப்புறம் அதே வேலையில் இருந்தாலும் அங்கேயும் யூஸே இருக்காது. ஸோ அவங்களோட மைண்ட் செட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால கன்ஃபியூஸ் ஆகாமல் ஒரு தெளிவான டிசிஷன் எடுத்தாங்கன்னா தாராளமாக வேலை மாற்றம் செய்யலாம். துலாம் ராசி பெண்கள் உடைய வீடுகள்ல என்ன மாதிரியான சுப நிகழ்ச்சிகளை எதிர்பார்க்கலாம்? சுப நிகழ்ச்சிகள், திருமண வைபவங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு பயணத்தை ரொம்ப செலிப்ரேட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. யாராச்சும் முக்கியமாக வெளிநாட்டு போனாங்கன்னா அதை ஒரு செலிப்ரேட் மாதிரி எடுத்து கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிட்டையர்ட் ஆகிற ஃபங்க்ஷன் நிறைய நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கணவன் மனைவி ஒற்றுமைகளுக்குள் ரொம்ப அந்யோன்யம் அதிகரிக்கும். அதனால் இந்த 20வது வெட்டிங் ஆனிவர்சரி அந்த மாதிரி ஆனிவர்சரி ஃபங்க்ஷன் ரொம்ப செலிப்ரேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதனால் சுப நிகழ்ச்சிகள் சிறப்பாக இருக்கும். சில சுப நிகழ்ச்சிகள் வெளியில் போகிற விஷயத்துக்கு கூட, பிள்ளைகள் வெளியே போகிறாங்க, இல்லாட்டா வேலை சார்ந்த விஷயம் வெளியூர் போகிறாங்க, அந்த மாதிரி விஷயத்தை கூட ஒரு செலிப்ரேஷனாக எடுத்துகிட்டு கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். துலாம் ராசி பெண்கள் இப்போ 10th 12th எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. அடுத்தது காலேஜ் அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுவாங்க. அவங்களுடைய படிப்பு ரீதியா அவங்களுக்கு எப்படி ஒரு விஷயங்கள் காத்துக்கிட்டு? ஸோ துலாம் ராசி பெண்களுக்கு படிப்பு ரீதியாக பார்க்கும்போது அவங்களுக்கான கரெக்டான அவுட்கம் கிடைக்கும். அவங்களுக்கான இது ஜஸ்டிஸாகவே கிடைக்கும்.
நானும் என்னென்னவோ பண்றேன், ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுறேன், ஆனா ஏதோ ஒரு ஃபெயிலியர் எனக்கு வந்துகிட்டே இருக்கு. நான் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு ரேஷியோல என்னுடைய சக்சஸ், என்னுடைய ரிசல்ட் கிடைக்க மாட்டுது அப்படிலாம் இருக்காங்கன்னா, இந்த வருடம் அவங்களுக்கு ஒரு ஃபேவரிசம் நடக்கும். அது அவங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கிற மாதிரியே அவங்களால வந்து ஃபீல் பண்ண முடியும். ஓகே, ஃபைனலி எனக்கான ஒரு கரெக்டான ஜஸ்டிஸ் கிடைச்சிருச்சு. என்னோட படிப்புல நான் ஜெயிச்சுட்டேன். இப்படியான விஷயங்கள். அதுவும் எஸ்பெஷலி லா சம்பந்தமான படிப்புகள் எல்லாம் இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு அவுட்கம் கிடைக்கும். துலாம் ராசி பெண்கள் கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த கடன் விஷயங்கள் எவ்வளவு தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? இவங்க கடன் வந்து சுப நிகழ்ச்சிக்கான கடனாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இவங்க கடன் தீர்வதற்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இவங்களுக்கு கிரியேட் ஆகும். நிறைய வருமானத்துடைய தன்மையை கிரியேட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கடனை வந்து அவங்க கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க. வர்ற கடனை வந்து சும்மா வேறு எதுக்காச்சும் செலவு பண்ணிவிட்டு அதை இது பண்ணிக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். பொதுவாக கணவருக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அப்படிங்கிற கணவனுடைய ஹெல்த்துக்காகவோ இல்லாட்டா கணவருக்கு ஏதாச்சும் பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவோ இந்த கடன் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த கடன் வந்து இவங்களுக்கு அந்த கணவருக்காக நீங்கள் வாங்குற கடனை உடனே அதற்காக செலவு பண்ணிடும். இல்லாட்டா பிஸ்னஸ் க்ரோத்துக்காக உள்ள செலவுகள், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக கடன் வாங்குவாங்க. அதை வாங்கினீங்கன்னா அதுக்கு மட்டும் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா கடன் வாங்கி கையில் வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு அது வந்து விரைய செலவாக மாறிவிடும். அதனால கொஞ்சம் கடன் வாங்கினீங்கன்னா உடனே எதற்காக வாங்கினீங்களோ அதற்கான செயல்களை செய்யுங்க. ஏற்கனவே துலாம் ராசி பெண்கள் வந்து தொழில் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல இப்ப இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் அவங்களுடைய பிசினஸ் growth அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு அவங்களுடைய பிஸ்னஸ் growth தாண்டி அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து சீரான நிலையில போகும் அப்படின்னு சொல்லலாம். ப்ராஃபிட் லாஸ் இது வந்து பேலன்ஸ் பண்ற மாதிரியான அவங்களுடைய பிஸ்னஸ் சூழ்நிலை கண்டிப்பா இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு லாஸ் நடந்திருக்கு அப்படின்னா கூட அதை ஈடுகட்டக்கூடிய அளவில் ஒரு ப்ராஃபிட் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அண்ட் இதுலேயே வந்து கிரெடிட் டெபிட்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களை அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரு பேலன்சிங்கான சுச்சுவேஷன் அவங்களோட பிஸ்னஸில் நிலவும். அவங்களும் வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணுற விதமாக அவங்களோட பிஸ்னஸை பிரான்ச் வைஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஸோ அதையும் அவங்களால கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு பிஸ்னஸ் இருக்கும்போது இன்னொரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுவாங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதையும் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அப்படி மல்டி டாஸ்கிங் ஆன விஷயங்களை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். துலாம் ராசி பெண்கள் வந்து புதுசா நான் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு நினைக்கிறேன், தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபடலாமா அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் எப்படி இருக்க போகுது? துலாம் ராசிக்காரர்கள் வந்து பிஸ்னஸ் நான் வந்து இந்த தடவை வந்து அவங்க வந்து அவ்வளோ முன்னிறுத்த வேண்டாம் அப்படிங்கிறது இருக்கலாம். ஏன்னா பிஸ்னஸ்க்கு அவங்க போடுற இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே வேஸ்ட்டாக போகும். ஏன்னா வெளிநாட்டு ஏற்றுமதி அந்த மாதிரி விஷயங்கள், தகவல் தொடர்பு வெளியில் அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஓகேவாக இருக்கும் ஒழிஞ்சு மற்றபடி வந்து இவங்களுடைய ப்ராடக்டாக இங்கே உள்நாட்டுக்குள்ளேயே சேல்ஸ் பண்ணுற அந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்களுக்கு வந்து சூட்டபிளாக இருக்காது. நிறைய விரயமாகும், நிறைய கடனாகும். அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதிகள் பண்ணுவதுக்கு ஓகேவாக இருக்கும் ஒழிஞ்சு உள்நாட்டில் உள்ள செயல்களுக்கு அவங்க இந்த பிஸ்னஸ் இந்த தடவை சூட்டபிள் இருக்காது. ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது. துலாம் ராசி பெண்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமா இருக்க வேணும்? இவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் கவனமா இருக்கணும் அப்படின்னா, ஒரு பார்ட்னர்ஷிப்ல ஒரு பிஸ்னஸ் பண்றதா இருக்கட்டும், இல்லை ஒரு டீம் ஒர்க்ஸ் பண்ண போறதா இருக்கட்டும், ஒரு பெரிய ப்ராஜெக்டை வந்து நாங்கள் எடுத்திருக்கோம், அது எங்களுடைய லைஃப் டைம் ப்ராஜெக்ட், டீம் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டீம் ஒர்க் மெம்பர்ஸ் கிட்ட, கொலீக்ஸ் கிட்ட, பார்ட்னர்ஷிப் மெம்பர்ஸ் கிட்ட, எஸ்பெஷலி அவங்களுடைய பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல 3வது நபர் தலையீடு இதுலலாம் ரொம்ப ரொம்ப அவங்க கவனமா இருக்கணும். துலாம் ராசி சீனியர் சிட்டிசன் பெண்கள் இருப்பாங்க, அவங்க என்ன மாதிரியான வாழ்க்கைய இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் வாழ போறாங்க? இவங்க வந்து ஏதாச்சும் ஏர்ன் பண்ணலாம், சுயதொழில் பண்ணலாம்ங்கிற முயற்சிகள் நிறைய பண்ணுவாங்க. அதற்கான இதெல்லாம் வருமானங்கள்லாம் பெருக்குவாங்க. ஒரு நிறைய சுற்றுலா தலங்களுக்கு வெளியே போவாங்க. இந்த துளாராசி வயது முதிர்ந்தவர்கள் வந்து எது செய்தாலும் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய செயல்களாக இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கலாம். அதனால் இந்த ஆண்டு துலாம் ராசி வயதானவர்கள் பெண்களுக்கு மிக சிறப்பான ஆண்டாக இருக்கும். துலாம் ராசி பெண்கள் காதல், திருமணம் இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகளை எந்த வகையில எதிர்பார்க்கலாம்? அந்த விஷயங்கள் எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கும்? ஸோ இவங்களுடைய காதல், திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு வந்து ஒரு அக்செப்டன்ஸ் கிடைக்கும். இப்போ வீட்டு பெரியவங்க வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும், ஓகே சொல்லணும் அப்படின்னா அந்த அக்செப்டன்ஸ் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. ஒரு மைனரான லெவலில் அவங்களோட ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு அப்படின்னா அது மேஜரான லெவலுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும், மூவ் ஆகும். ஸோ இவங்களோ இல்லை இவங்களோட பார்ட்னரோ யாரோ ஒருத்தவங்க சீரியஸான ஒரு சில டிசிஷனை அவங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்து எடுப்பாங்க.
ஸோ அதனால லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்கன்னா கமிட்மெண்ட்டுக்கான ஒரு விஷயம் நடக்கும். கமிட்மெண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்கன்னா இவங்களுடைய ஹஸ்பண்ட் இவங்களுடைய பார்ட்னர், ஸோ அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்கான ஒரு முக்கியமான பொறுப்புகளை எடுத்துப்பாங்க. துலாம் ராசி பெண்கள் கிட்ட வந்து சொத்து ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு குறையறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு? இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு சொத்து ப்ராப்பர்ட்டிஸ் விஷயங்கள், தாய் வழி சொத்துக்கள் பிரச்சனைகள் உருவாகும், நிறைய குழப்பங்கள் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அது தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால் அந்த சொத்து விஷயங்கள் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணுறதாக இருக்கும். அதே சமயம் அப்பா வழியில் பூர்வீக சொத்துக்கள்னு இருக்கும். அந்த சொத்துக்கள் வந்து இவங்களுக்கு சுமூகமாக முடியக்கூடியதாக இருக்கும். அதுவுமே அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் அவங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு சில சொத்துக்கள், அதாவது அப்பாவுடைய பெண் வழி சொத்துக்கள் வந்து நல்லா இருக்கும், அப்படிங்க நல்லா ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்பா வழி ஆண் வழி சொத்துக்கள் வந்து அவங்களுக்கு பெண்களுக்கு எளிதாக கிடைக்காது. அதனால கொஞ்சம் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கும். அதே மாதிரி அம்மாவுடைய சொத்துக்கள் பிரச்சனையை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தா துலாம் ராசிக்கார பெண்களுக்கு சொத்து விஷயத்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் உருவாகுது, கிரியேட் ஆகுது அப்படிங்கிறோம். 2026 வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டுல துலாம் ராசி பெண்களுக்கு நிறைய விதத்துல நிறைய விதமான நல்ல பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் உண்மை. அடுத்தடுத்த ராசியை பத்தியும் தொடர்ந்து பேசலாம். மிக்க நன்றி.